கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஊன்றி ஒரு கட்டளையாக கடமையாக வலியுறுத்தி எங்களுக்கு இதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹும் அதை போல எப்படி இந்த பெற்றோர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்கின்றான் என்பதை பற்றியும் இன்றைய ஜும்மாவுடைய சாராம்சமாக நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறும் பொழுது அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர வேற யாரையுமே நீங்கள் வணங்க வேண்டாம். அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்ததாக என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் தொழுங்கள், நீங்கள் ஜகாத்து செய்யுங்கள், நீங்கள் சதக்கா செய்யுங்கள், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை தவிர வேற யாருமே இல்லை. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அவனை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையான குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இதனுடைய பெருமதி அன்புக்குரியவர்களே, இதனுடைய மகத்துவம், இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே